தமிழக மின்வாரிய தலைமையகத்தில் உள்ள விஜிலன்ஸ் கண்காணிப்பு அதிகாரியின் ஹார்ட் டிஸ்கும் மாயமாகியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள 10 மாடி கொண்ட மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் 9வது மாடியில் விஜிலன்ஸ் கண்காணிப்பு IPS அதிகாரியின் அலுவலகம் உள்ளது. தற்போது அவரது அலுவலகத்தில் இருந்த முக்கியமான ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போனதாக போலீசாரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் மாயமான 18 ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெங்களூருவில் சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் அங்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அளிக்கப்பட்ட தரவுகளை மீண்டும் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இன்னைக்கு பெங்களூர்ல போய் ஒரு சில பேரை கைது செஞ்சிருக்காங்க. பெங்களூர்ல தான் அந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போகப்பட்டுள்ளது. ஸோ அங்க போய் விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஸோ அங்க ஒரு சில எங்கெங்க கொண்டு போனாங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ விசாரணை நடைபெறும் பொழுது இதை பத்தி பேச வேண்டாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளது, அதோட டேட்டாலாம் ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல அதோட பேக்கப்லாம் ஹார்ட் காப்பியா இருக்கு, அதெல்லாம் எடுக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அனைத்து வேலையும் செய்யப்படுவது. மற்ற ஏதாவது திருடு போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது டிரான்ஸ்பார்மர் டெண்டரில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்பார்மரை 13 லட்சம் ரூபாய்க்கு ஏன் வாங்கினீர்கள் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் கூறினார். நிலக்கரி கொள்முதலிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். செந்தில் பாலாஜி வந்த பிறகு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியும். செந்தில் பாலாஜியோட பேட்டியில நானும் மதியம் பார்த்தேன். என்ன சொன்னாரு, டெண்டர்ல என்ன இருக்கு, போர்டு தான் அப்ரூவ் பண்ணுச்சுன்னு. அப்புறம் எதுக்கு CBI விசாரணை வந்துச்சு? செந்தில் பாலாஜி இருக்கப்ப தானே இந்த டெண்டர் விடப்பட்டுச்சு, டிரான்ஸ்பார்மர் டெண்டர். ஏன்னா போர்டுல நீங்களே ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு நீங்களே அப்ரூவ் பண்ண சொன்னா அப்ரூவ் பண்ண மாட்டாங்களா? சோ இந்த டெண்டர்ல 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்பார்மரை எதுக்கு 13 லட்ச ரூபாய் கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இதனால CBI போச்சு. சோ இந்த செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப தான் இதே டெண்டர் போச்சு. சோ டெண்டர் எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ம. மின்வெட்டு பிரச்சனையை திசை மாற்ற ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக நாடகமாடுவதாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசின் கடமை எனவும் கூறினார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சென்னை உட்பட மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மின்வெட்டுக்கு உரிய காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக ஏதோ தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு, ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. அமைச்சருக்கே மிரட்டல் இருக்கிறது என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கும் என செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். தனக்கு மிரட்டல் வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறியிருந்த நிலையில் அது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி இவ்வாறு கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை மிரட்டக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்ப நீங்க பாத்துக்க வேண்டியதான். ஒரு அமைச்சரையே யாரோ ஒருத்தர் மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்லும் போது அப்ப சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கறத நீங்க அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதான்.